எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல ஒன்று ஒரு மீஷோ ஹால். எஸ், மீஷோ குர்த்திஸ் ஃபார் ஜீன்ஸ் ஹால். எஸ், குர்தா குர்த்திஸ், சல்வார் சூட்ஸ், இது எல்லாமே வந்து எனக்கு அதிகமாக ரிக்வெஸ்ட் வர வீடியோ ஃப்ரம் மீஷோ. இந்த மாதிரி இன்னும் யூஸ்வலாக இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு வெப்சைட்டில், அதுவும் மீஷோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த நான் யூஸ்வலாக வந்து இன்னும் ஒரே யூஸ்வலாக இருக்குது. சரி, ஓகே. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குர்தாஸு இல்லை சல்வார் சூட்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் குர்த்திஸ் ஜீன்ஸுக்குன்னு வந்து நான் பண்ணதில்லை. ஸோ அதுதான் இந்த டைம் வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ குர்த்திஸ் கொண்டு வந்திருக்கேன், குர்த்தி கலெக்ஷன் வித் டெனிம். ஸோ இந்த ஹால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மீஷோவில் வந்து நான் குர்தாஸும் சரி சல்வார் சூட்ஸு இதெல்லாம் வந்து நான் ஷாப் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஆனால் குர்த்திஸ் வந்து ஷாப் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்லை. டிசைன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது, ரெப்படிட்டிவாக நிறைய வந்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருந்தது பார்க்க. ஸோ ஒரு 5 years 10 years பிஃபோர் குர்த்திஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. அதே ஓல்டு ட்ரெண்டில் தான் இருக்குது, அது அப்டேட் ஆகவே இல்லை. ஸோ அதனால எனக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நீங்களே வந்து நான் போட்டு பார்க்கும்போது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி தான் ஆப்வியஸாக நான் வந்து ஒன்று ஒன்றும் நான் போட்டு பார்க்க போகிறேன். ஸோ போட்டு பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா, வச்சுக்குவேனா, ரிட்டர்ன் பண்ணுவேனா அப்படின்னு வந்து எனக்கே தெரியல. என்னம்மா இப்படி சொல்கிற அப்படிம்பீங்க. ஆமாம், ஏன்னா யூஸ்வலாக எனக்கு வந்து மீஷோ குர்த்தி சல்வார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் எக்ஸைட்டிங்காக இருக்கும், எக்ஸைட்டடாக போட்டு காமிப்பேன். பட் இந்த டைம் குர்த்திஸ் விஷயத்தில் நான் பயங்கர டிசப்பாயிண்டட். சிலது ஓகே, சிலது வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது. ஸோ அதுதான். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குர்த்தி காமிக்கிறேன். அது வந்து இந்த ப்ளூ குர்த்தி. இது ஆக்சுவலாக அழகாக இருந்தது, பார்க்க நல்லா ஃப்ளோரலியாக நல்லா இருந்தது. ஒரு லைட் ப்ளூ டெனிம்க்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் குர்த்தி, ரொம்ப ஷார்ட் கிடையாது, இது ஒரு பாதி ஃபுல் குர்த்தி. ஸோ நல்லா தான் இருந்தது, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளாக, ஆக்சுவலாக அந்த ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, லைக் ரியலி நைஸ். அந்த ஃபிட்டு எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு மெயினாக இதை வேர் பண்ணும்போது. ஆஸ் வெல் ஆஸ் எனக்கு ஸ்டைலிஷாக ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த டாப் பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு அதர் டாப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்தது என்னோட சைஸ் கேட்பீங்க, நான் மறந்துட்டேன். என்னோட சைஸ் வந்து ஸ்மால். ஸோ அது இப்போவுமே நான் மறந்துடுவேன். ஸோ இந்த டைம் சொல்கிறேன். ஸோ இந்த குர்த்தி அதே ப்ளூ க்ளோவாக இருக்குது. நம்ம வேற போகலாம். பிங்க் குர்த்தி, இதுவும் வந்து லைட் ப்ளூ ஜீன்ஸுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிங்க் குர்த்தி பார்த்தேன். இதுவும் ஓகேஷன் தான் சொல்லுவேன், ஏன்னா இது வந்து ஒரு சல்வார் மாதிரி இருக்குது இல்லை பார்க்க. இது ஆக்சுவலாக நீட்டமாக ஒரு குர்த்தாவாக இருந்தால் உண்மை அழகாக இருந்திருக்கும். பட் ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இது சுத்தமாக பிடிக்கல, என்னமோ மாதிரி இருந்தது. லைக் எனக்கு இந்த இடத்துல என்ன சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி. இது ஒரு குர்த்தாவாக தான் நல்லா இருந்திருக்கும், குர்த்தியாக சத்தியமாக பிடிக்கல. சம்மந்தம் இல்லாத இடத்துல உள்ளே வந்து சேர்த்த மாதிரி இருந்தது. டிசைன் எதுவுமே எனக்கு லைக் எனக்கும் சியூட் ஆகல. ஆஸ் வெல் ஆஸ் இது ஒரு ஜீன்ஸுக்கு அப்ரோப்ரியேட்டாக இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த குர்த்தி. சில குர்த்திஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து 4 இருக்குது, இன்னும் வந்து 2 வரணும், அந்த வேலை இருக்குது. ஸோ அது மட்டும் வந்து நான் இந்த மாதிரி பேச மாட்டேன், அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது 4 இருக்கே, சரி இன்றைக்கி தான் நமக்கு டைம் கிடச்சிது, ஸோ இன்றைக்கே நம்ம பிடிச்சி பண்ணிடணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா தான் நான் இந்த 4க்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். மீதி 2க்கு நான் வரும்போது அப்படியே உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த குர்த்தி இது பயங்கர சிம்பிள். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் குர்த்தி தான், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூ. ஏன்னா இது வந்து லைட் ப்ளூ கலர் டெனிம்க்கு நல்லாயிருக்கும், டார்க் ப்ளூ கலர் டெனிம்க்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பிளாக் இயரிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, சில்வர் இயரிங்ஸு, அதெல்லாம் இதுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். அப்புறம் நைஸ் பிரைட் காஜல், பிங்க் லிப்ஸ்டிக், அதெல்லாம் இந்த மாதிரி குர்த்திஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வெரி வெரி சிம்பிள், வெரி ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம், வெரி சிம்பிள். ஸோ இது காலேஜுக்கெலாம்
போட சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஷாப்பிங் அப்படிலாம் போட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த இயரிங் அப்புறம் லிப்ஸ்டிக் இதுக்கெலாம் வந்து காஜல் இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக பக்காவாக இருந்தது. இது லைட் ப்ளூ ஜீனுக்கும் நல்லாயிருக்கும், டார்க் ப்ளூ ஜீனுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி என்னங்க ஒரே ப்ளூ இருக்குது. ஆமாங்க, குர்த்தீஸில் ப்ளூ கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான். ஸோ இது எக்ஸஸில் வந்திருக்கு. நான் ஸ்மாலு எப்படி பார்த்தோம் ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த பாருங்க, எக்ஸஸ்ன்னு போட்டுருங்க. சத்தியமாக பத்தாது, வாய்ப்பே இல்லை. எத்தனூண்டு இருக்கு, பயங்கர டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக செம்ம டைட்டாக இருக்கும். இது நான் இப்போ எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து நான் வாங்கணும். ஸோ இதை இப்போ போட்டு காமிக்க முடியாது, பட் ஆப்வியஸாக நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இதை வந்து ரிட்டர்ன் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து அது வந்து ஓகே. ஸோ நீங்கள் என் கான்வர்சேஷனில் பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசினேன். இந்த மாதிரி இதில் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்லாம். ஆனால் போய் வெப்சைட்டில் பார்த்தபோது தான் தெரிஞ்சது அது வந்து கிடைக்கல, அந்த சைஸில் இல்லை, ஸோ ஸ்மாலில் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸாக இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் ஆச்சு. ஸோ அந்த குர்த்தா எல்லாமே போயிடுச்சு. அடுத்தது இந்த குர்த்தா வாங்கியிருந்தேன். இது வந்து வந்தபோது மீடியம் சைஸில் தான் வந்தது. ஆஸ் யூஷுவல் சொதப்பல். ஸோ கம்ப்ளீட்டாக லூஸாக இருந்தது. எனக்கு ஓகேஷன் தாங்க சொல்லுவேன். எனக்கு இந்த டிசைன் அந்தளவுக்கு என்னமோ பிடிக்கல, தெரியல, எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஆனால் ப்ளூ நல்லா தான் இருந்தது, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஒரு டைலமாவாக தான் இருக்குது, இது வைக்கலாமா வேணாமா. மேபி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா மேபி வைப்பேன், பட் எனக்கு ஒரு டைலமாவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த குர்த்தி சுத்தமாக பிடிக்கல. என்னன்னு தெரியல, இந்த கலராக பார்க்கும்போது நல்லா இருந்தது பிக்சரில், ஆனால் இங்கே ஒரு மாதிரி வங்கின்னு இருக்குது. ரொம்ப லாங்காகவும் இருக்குது குர்த்தா மாதிரி. ஸோ அது ஃபஸ்ட்டு எனக்கு லென்த்து சுத்தமாக பிடிக்கல, அதுக்கு தான் குர்த்தின்னு ஒன்று வாங்குகிறோம். லென்த்து பிடிக்கல, as well as டிசைன் ஒரு குர்த்தா மாதிரி தான் இருக்குது, ஒரு குர்த்தியாக மாதிரியே தெரில, ஒரு ஜீன்ஸுக்கு சூட்டபுளாகவே இல்லை. எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் இந்த ரெட்டு நல்லா இருந்தது, அந்த ஜீனோட பக்காவாக மேட்சிங்காக நல்லா இருந்தது. இது அந்த டிசைனு அது அந்த ஒரு ஜீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி குர்த்தியாக நல்லா இருந்தது. ஸோ இது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ எல்லா குர்த்திஸ் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஓகேஷாக தான் இருந்தது. சிலது ரொம்ப நல்லா இருந்தது, பலது இருந்தது. இன்னும் கொஞ்சம் அவங்க குர்த்திஸ் கலெக்ஷன் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ பட்ஜெட்டாக கொடுக்கும்போது நிறைய காலேஜ் போகிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெரி கேஷுவல் வேர் குர்த்திஸ் அண்ட் ஜீன்ஸ், குர்த்திஸ் அண்ட் ஜெகிங்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மீஷோ அப்டேட் உங்கள் கலெக்ஷனை. சரி, ஓகே, இந்த ஹால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், கலெக்ஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன், என் செலெக்ஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அச்சோ, ஓகேங்களா? என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாரில் கண்டிப்பாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாரில் உங்களுக்கு லிங்க்ஸ் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். மற்றபடி மீஷோவில் வேறு என்ன ஹால் போடணும்னு சொல்லுங்கள், வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் நான் ஒன்றும் டிஸ்கவர் பண்ணலன்னு சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வேலை சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.